என்ன கண்டென்ட் வந்து என்ன இந்த ட்ரிப்பை பத்தி அப்படின்றது. லாஸ்ட் இயர் வந்து இந்த வருஷம் வந்து நாங்கள் ஒரு 5,500 crores கலெக்ட் பண்ணியிருந்தோம். அது ஒரு பெரிய நம்பர். அது செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறைய இன்டர்நேஷனல் ட்ரிப்ஸ் எல்லாம் போயிருக்கோம். பட் இந்த வாட்டி ஒரு புது அட்டெம்ப்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி 800 of us are going in a single train, charter train from Southern Railways to Goa. So இது வந்து to celebrate this occasion of the huge 5,500 plus crores of collection we did போன வருஷம் காசா கரண்டையிலேருந்து அதுக்காக போயிருக்கோம். ஸோ we gonna go there and have fun. இது we do this every year to keep our எல்லா எம்ப்ளாயிஸையும் ஃபுல்லாக மோட்டிவேட்டடாக வச்சுக்கிறதுக்காகவும் எல்லாரும் ஹாப்பியாக எல்லாம் சக்ஸஸ் செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவும் பண்ணுற விஷயம். இதை நாங்கள் வருஷம் பண்ணிட்டு இருக்கோம், தொடர்ந்து பண்ணுறோம். இந்த வருஷம் இந்தியாவில் கோவாவில் சார்ட்டர்ட் ட்ரெயினில் கோவாவுக்கு போகிறோம். ஓகே, நம்ம ப்ராஜெக்ட்ஸ் வந்து சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், பூனே, கோயம்புத்தூர் எல்லா இடத்தையும் இருக்குது, துபாயிலையும் இருக்குது. மெயினாக இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 28 ப்ராஜெக்ட் மேலே இப்போ ஆன்கோயிங்காக இருக்குது. கோயம்புத்தூர்லேயும் அரௌண்ட் 7 ப்ராஜெக்ட் மேலே ஆன்கோயிங் இருக்குது. இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. காசா கிராண்டே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தட் வி ஆர் த நம்பர் 1 பில்டர்ஸ் இன் தமிழ்நாடு ஃபார் லாஸ்ட் 5-6 years. இன்னும் பெருசாக வளர்ந்துட்டு இருக்கோம் வித் எவ்ரிபடி சப்போர்ட். இப்போ பொதுவாக ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒரு வீடு வாங்கணுங்கிறது அவங்களுக்கு கனவாக இருக்கும். என்ன மாதிரி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? வீடு வாங்கும் போது முதல்ல முக்கியமாக உங்கள் ப்ரைஸ் பட்ஜெட் என்னன்றது முடிவு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எந்த லொக்கேஷனில் வாங்கணும், ஏன்னா எங்கே உங்களுக்கு ஆஃபீஸ் வந்து கிட்ட இல்லை குழந்தைங்களோட ஸ்கூலோ காலேஜ் கிட்டன்றது ரெண்டாவது பார்க்கணும். மூணாவது யார் நல்ல பில்டர்ன்றது மார்க்கெட்டில் பார்க்கணும். ஒரு டாப் ஒரு 10-12 பில்டர்ஸ்லேருந்து வாங்க போகிறது கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் தைரியமாக அந்த கான்ஃபிடன்ஸோடு வாங்கலாம். நாலாவது வந்து அந்த ப்ராஜெக்டில் ஃப்ளோர் பிளானில் காமன் ஏரியா ஜாஸ்தி இல்லாமல் கரெக்டான எஃபிஷியன்ட் பிளான் இருக்கான்னு பார்க்கணும். நிறைய அம்யூனிட்டிஸ்லாம் இப்போ எல்லாரும் எதிர்பார்க்காங்க, கிளப் ஹவுஸ், ஸ்விம்மிங் பூல், இதெல்லாம் வந்து இருக்கா அப்படின்றது கண்டிப்பாக ஒரு ஆட் ஆன் பெனிஃபிட்டாக இருக்கும். அது இல்லாமல் எந்த பில்டர் கரெக்டாக டைமுக்கு கொடுப்பாங்கன்றதை முக்கியமாக பாருங்கள். ப்ரைஸ் வைஸ் யார் ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக கொடுக்குறாங்கன்றதையும் நோட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் யார் கொடுக்குறாங்களோ அதுதான் உங்களுக்கு கரெக்டான முடிவாக இருக்கும். அந்த முடிவு கண்டிப்பாக காசா கரெக்டாக இருக்கும். இப்போ வேற ஃபார்மட்ல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்றாங்க. நம்ம என்னென்ன ஃபார்மட்ல கட்டறது, அதாவது பிரிக்ஸ் இல்லாம ரெகுலர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து நம்ம ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ மைவான்ற பேர்ல வந்து அதான் நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ். அந்த நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸில் இன்னும் ஃபாஸ்ட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் கட்ட முடியும். இன்னும் கிராக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கும். அதையும் நாங்கள் பண்ணுறோம். ப்ரீகாஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ற இது இருக்குது. அதாவது ஃபேக்ட்ரிலேயே அந்த மெட்டீரியல்லாம் ரெடி ஆகிடும். இங்கே வந்து அப்படியே நட் போல்ட் போட்டு அசம்பிள் பண்ண வேண்டியதான். அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸும் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா விதமான புது கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸும் விச் இஸ் குட் ஃபார் த கஸ்டமர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நன்றி. தேங்க்யூ. அருண் MN, காசா கிராண்ட் மேனேஜிங் டைரக்டர்.